அட்டகாசமான முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு கறி குழம்புங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்றைக்கி ரெசிப்பிங்க, கறி மற்றும் காய்களை போட்டு நம்ம ருசியான கறி குழம்பு செய்யலாங்க. இந்த கறி குழம்புங்க இட்லி, தோசை, இடியாப்பம், ரொட்டி, சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் உடையாமல் வந்திருக்கு. அப்புறமா கறி நல்லா ஸ்பாஞ்சியாக வெந்திருக்குங்க. வாங்க ரெசிபிக்குள்ளார போகலாம். கறி 3/4 கிலோ கறி எடுத்துருக்கோம். நல்லா 3லேருந்து 4 டைம் கழுவிக்கிட்டோம். நீங்கள் எந்த கறி எடுத்தாலும் 3லேருந்து 4 டைம் கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறமாங்க அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு நீங்கள் இந்த கறி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எப்போவுமே கறி எடுக்கும்போது கொஞ்சம் எலும்பும் கொழுப்பு இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது தண்ணி ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கோங்க. அப்புறமா மிளகு 10லேருந்து 15 நம்பர் போட்டுக்கோங்க. முழு மிளகு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்றுங்க இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா பூண்டுங்க நல்லா பெரிய பல்லு பூண்டு 2 போட்டுக்கோங்க. உரித்தது நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் இப்போ மஞ்சள் தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க. அப்புறமா உப்பு கல் உப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா எண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா குக்கரோட மூடி க்ளோஸ் பண்ணி ப்ராப்பராக நீங்கள் விசில் 7 விசில் விட்டுடணும் ஹை ஃப்ளேமில். சிக்கன் எடுத்திங்கன்னா 5 விசில் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மற்ற மீட்டுக்கெல்லாம் 7 விசில் விடுங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 5 நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் 1 தோல் எடுத்துட்டு கட் பண்ணிக்கிட்டோங்க. உருளைக்கிழங்கும் நீங்கள் தோல் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது சீரகம், வெந்தயம் வறுத்ததுங்க, அரிசி வறுத்தது 1 டேபிள் ஸ்பூன், பூண்டு 1 கட்டிங்க உரித்தது நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் 4 மீடியம் சைஸ் வெங்காயங்க. இதோ தோல் எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. அப்புறமா கட் பண்ணிவிட்டு நீங்கள் மீடியம் சைஸ் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல வெங்காயம், பூண்டு, நம்ம அரிசி, வெந்தயம், இந்த சீரகம் வறுத்ததுங்க 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கல்லுப்பு கொஞ்சோண்டு ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போது அரைச்சிக்கிட்டோங்க. இந்த சமயத்தில் இது எடுத்து நீங்கள் வேறு போல் ஷிஃப்ட் பண்ணிடணும். இப்போது இதில் இருக்க அந்த ஜாரில் இருக்க மசாலாவும் கொஞ்சம் நம்ம தண்ணி போட்டு அலசி போட்டுக்கலாம். ஒரு 10 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா கழுவி கட் பண்ணி இதோ அரைச்சிக்கலாங்க. இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைச்சிக்கலாம். உப்பு போட்டு அரைக்கும்போது ஃபைனாக அரைஞ்சிடுங்க மசாலா. இப்போது தக்காளி நம்ம அரைச்சிக்கிட்டோம். முதல்ல இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டால் குழம்பு செய்கிறதுக்கு ஈஸி ஆகிடுங்க. இப்போது அரைச்ச தக்காளி வேறு கண்டெய்னரில் ஷிஃப்ட் பண்ணிவிடுங்க. அப்புறமா மிக்ஸி ஜாரில் இருக்க அந்த தக்காளியோட லிக்விடும் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ புளி 1 நெல்லிக்காய் சைஸ் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். முதல்ல புளி ஆட் பண்ணிக்கலாம் அதே மிக்ஸி ஜாரில். அப்புறமா தேங்காய் ஒரு பாதி தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தோம். இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஞாபகம் இருக்கட்டுங்க, புளி கழுவி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் மண் இருக்கும், தூசியெல்லாம் இருக்குங்க. 2லேருந்து 3 டைம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறமா இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. கல்லுப்பு போட்டு நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணி போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்பவும் சுவையான இந்த குழம்புங்க. ஈஸியாக நீங்கள் இந்த மசாலா பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம தாளிக்கும் போது ஈஸியாக நம்ம செஞ்சுடலாம்.
இப்போது தேங்காயும் ரெடி ஆகிடுச்சிங்க. இதோ ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக அரைஞ்சிருக்குங்க தேங்காய் புளியெல்லாம். இப்போ வந்துங்க நம்ம ப்ரெஷர் குக்கரும் 7 விசில் வந்துடுச்சுங்க. இப்போது பத்திரமா குக்கரோட மூடி ஓப்பன் பண்ணி நீங்கள் பாருங்கள். கறி வந்துங்க நல்லா வெந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த விசிலோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லை வேகலைன்னா நீங்கள் வந்துங்க இன்னும் 2-3 விசில் போட்டுக்கலாம். இப்போ பார்க்கலாம் இருங்க கறி வெந்துடுச்சான்னு. சூப்பராக வெந்துடுச்சுங்க. போதும். இந்த சமயத்தில் நம்ம வந்துங்க வேறு ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ வந்துங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், வாஷ் பண்ணி. இது வந்துங்க ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருக்க கறி இருக்குது பாருங்கள், அதை விட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கறியோட தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து பார்த்திங்கன்னா கறியோடது உருளைக்கிழங்குலையும் முருங்கைக்காயிலும் வந்துடுங்க. ஒரே ஒரு விசில் விட்டிங்கன்னா போதுங்க. ஞாபகமாக ஒரு விசில் போடுங்க. 2-3 போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கும் முருங்கைக்காயும் குழஞ்சிடுங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாங்க. இப்போது அடுப்பு ஆன் பண்ணி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. கேஸோட ஃப்ளேம் வந்துங்க மீடியம் டு ஹையில் வச்சுடுங்க. எண்ணெய் வந்துங்க 50 ml ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுங்க மிளகு வந்துங்க ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படியும் ஒரு 15 to 20 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க, முழு மிளகு. இப்போ வந்துங்க மிளகு ஆட் பண்ணிடலாம். இந்த சமயத்தில் சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்ச வெங்காயம், இந்த பூண்டு இருக்குது பாருங்கள், வெந்தயம் சீரகம், இது ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு வந்துங்க முதல்ல நம்ம போட்டிருக்க மாதிரி நீங்கள் இந்த மிளகு சீரகம் போட்டு அப்புறமா இந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, அரைச்ச மசாலா. மிளகு சீரகம் போடும்போதுங்க இந்த குழம்போட சுவை வந்துங்க இன்னும் எடுத்து கொடுக்கும். அப்புறமாங்க நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க அந்த கிண்ணத்தில் இருக்க அந்த வெங்காயமும் எல்லாமே போட்டு வதக்கிக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க அடுப்பு. ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் நம்ம இந்த வெங்காயத்தை வதக்கணுங்க. இப்போது நடுவில் என்ன செய்கிறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 பச்சை மிளகா நல்லா வாஷ் பண்ணி காம்பு நீக்கி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வதக்கிடணும். அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ வந்துங்க வெறும் சிவப்பு மிளகாய் பொடிங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பொடி ஆட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சிவப்பு கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்குங்க. முதல்ல நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கணும். அப்புறமா ஃபௌரன் வந்துங்க மஞ்சள் தூள் வந்துங்க கொஞ்சோண்டு ஒரு 2-3 சிட்டிக்கி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல நம்ம கறியில் போட்டு மஞ்சள் தூளை வந்து வேக வச்சுருக்கோம். இப்போது தனியாத்தூள் வந்துங்க 2.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்காயம் வந்துங்க நல்லா வந்து வதக்கின பின்னாடி தான் இந்த மசாலா ஆட் பண்ணுங்கள். இந்த மசாலாஸ் வந்து வேகிறதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காதுங்க. ஆனால் இந்த வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். இப்போது இந்த தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சுருக்க அந்த கறி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சையாகவும் கறி ஆட் பண்ணலாங்க. ஏன்னா வந்துங்க இப்படி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுடைய கேஸும் நம்ம சேவ் பண்ணலாம், நம்மளுடைய டைமும் நம்ம சேவ் பண்ணலாம். பெஸ்ட்டு வந்துங்க நம்ம கறி வந்து ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போது அந்த ப்ரெஷர் குக்கரில் கறியும் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணி 3 நிமிஷம் நம்ம வதக்கணும். அப்போ தான் வந்துங்க அந்த கறியில் இருக்க அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து அந்த மசாலா அப்சர்வ் ஆகும். இப்போது ஒரு விசில் வந்துடுச்சுங்க. பாருங்கள், உருளைக்கிழங்கும் இந்த முருங்கைக்காயும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிடணும். இந்த சமயத்தில் நம்ம இந்த முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கு எதுக்கு ஆட் பண்ணுறோன்னாக்கா, நம்ம கறியில் வந்து அந்த ஃப்ளேவர் வந்துங்க சூப்பராக வந்து அந்த அப்சர்வ் ஆகி வெஜிடபிள்ஸோட ஃப்ளேவரும் வெஜிடபிள்ஸில் அந்த கறியோட ஃப்ளேவரும் அப்சர்வ் ஆகி குழம்பு வந்துங்க அவ்வளோ ருசியாக வருங்க. இப்போது 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஈஸியான மெத்தடுங்க. இந்த நீங்கள் குழம்போட ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது தேங்காயும் நம்ம புளி அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள், அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கை ரொம்ப கொத்தமல்லிங்க நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம், இது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதுவும் வந்துங்க நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு மிளகா பொடி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் வந்துங்க நம்ம உப்பு முன்னே போட்டிருந்தோம், இதே சரியாக இருந்துச்சுங்க. இந்த சமயத்துலங்க மூடி போட்டு நீங்கள் ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. குழம்பு ரெடி ஆகிடுங்க. என்னுடைய அன்பார்ந்த யூடியூப் ஃபேமிலி, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போது தான் என்னுடைய வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஹெல்த்தியான இந்த கறி குழம்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறமா அப்படியே ஒரு லைக் பட்டனும் தட்டி விட்டுடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த குழம்பு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஈஸியான ஹெல்த்தியான இந்த கறி குழம்பை நீங்கள் வீட்டில் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சு அசத்துங்க. ரொம்பவும் ஈஸியான ஹெல்த்தியான கறி வெஜிடபிள் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஹாஃபீஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.